everyone. Welcome to ICTF. Today we'll learn binary and decimal conversions the easy way. Let's begin. Okay guys, so இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது டெசிமல் பைனரி இந்த ரெண்டு நம்பர் சிஸ்டத்துக்கும் இடையில இருக்க போற கன்வர்ஷன்ஸ் மாற்றீடுகளை எப்படி செய்யலாம். நீங்க முதல் வீடியோஸ்ல அல்லது உங்களோட கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க எப்படி நார்மலான மெத்தட்ல செய்யலாம்னு சொல்லி. பட் அதை பற்றி நான் டோட்டலா இங்க கதைக்க போறதே இல்லை. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தர போற இந்த ஷார்ட் கட் மெத்தட் எல்லா இடமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப இதுல நாங்கள் ரெண்டு விதமான டாபிக்கை பற்றி கதைக்க போறோம். ஒன்று பைனரியில இருந்து டெசிமல், தென் டெசிமல்ல இருந்து பைனர். பைனரி என்று சொல்ல வாரது இரும எண்கள் 0 1 மட்டும்தான் இருக்கு. டெசிமல் என்றது 0ல இருந்து 9 மட்டும், அதாவது 0ல இருந்து 9 மட்டுமான எண்கள் எங்கள்கிட்ட இருக்கு. சோ இனிஷியலா ஈஸியா தானே தொடங்க வேணும். நாங்கள் ஈஸியா தொடங்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு எங்க தொடங்க போறோம்னு சொன்னால் டெசிமல்ல இருந்து பைனரிக்கு தொடங்க போறோம். டெசிமல் நம்பர்ல இருந்து பைனரிக்கு எப்படி மாத்தலாம்னு தொடங்க போறோம். அப்ப டெசிமல்ல இருந்து பைனரிக்கு மாத்துறதுக்கான ஐடியா பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதலாவது ஒரு ஸ்கேல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அது என்ன ஸ்கேல் என்றா இப்படித்தான். இந்த சைட்ல இருந்து எழுதவன் முதலாவது 1 என்று எழுதவன், பிறகு 2, பிறகு 4, பிறகு 8. இது எந்த ஒழுங்கில போகுதுன்னு உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி கொண்டு பாருங்க. 1 2 4 8. 1 என்றது ஒரு நம்பர், முதலாவது எழுதத்தான் வேணும். அது இனி அந்த 1 2ஆல பெருக்குங்க, டபுள் பண்ணுங்க. 2ஆல பெருக்கினீங்கன்னா 2 பேர். இப்ப இந்த 2 டபுள் பண்ணுங்க, 2 மடங்காகும் 4, 4 2 மடங்காகுங்க 8, 8 2 மடங்காக்கினீங்கண்டா 16, 16 2 மடங்காக்கினீங்கண்டா 32. இப்படியே எழுதி கொண்டு போகலாம். ஆனா நாங்கள் இதோட நிப்பாட்டும். எங்களுக்கு இப்போதைக்கு இவ்வளவு காணும். வேணுமெண்டா நீங்க 64 122 எழுதி கொண்டு போகலாம். ஆனா எங்களோட கால்குலேஷனுக்கு இவ்வளவு காணும். அப்ப நாங்கள் டெசிமல்ல இருந்து பைனரிக்கு ஒரு நம்பர் சிஸ்டத்தை மாத்த போறோம் என்று சொன்னா எக்ஸாம் பேப்பர்ல போய் 1 2 4 8 16 32 எழுதிடுவான். என்ன சொல்ற, அவசரப்பட்டு அதுல இடையிலே ஒன்று எழுதாமல் விட்டீங்கன்னா விட பிழைக்கும். சரி, இப்ப உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். 17 என்ற நம்பர் வந்து பேஸ் 10ல இருக்குன்னு வைங்க. பேஸ் 10ல இருக்கிற 17 என்ற நம்பரை நான் வந்து பைனரிக்கு மாத்துவேன். சிம்பிளான கேள்வி. 17 என்ற நம்பரை பைனரிக்கு மாத்துவேன். அப்ப நாங்கள் ஸ்கேல் போட்டு வச்சுக்கோம் தானே. 1 2 4 8 16 32 ஸ்கேல் எங்கள்கிட்ட இருக்குதானே. அப்ப அந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்ப எந்தெந்த நம்பரை நாங்கள் கூட்டினால் எங்களுக்கு என்ன வருமெண்டா 17 என்றது வருமென்று பார்ப்போம். அப்ப எந்தெந்த நம்பரை நாங்கள் கூட்டினா 17 வருமென்று பார்க்க வேணும்னு சொன்னா 16 என்ற நம்பரை கூட்ட வேணும். அப்ப 16ஓட யார ஒரு ஆளை கூட்ட வேணும். யார கூட்டலாம்? 1 கூட்டலாம். 16 1 சேர்ந்து சொன்னால் எங்களுக்கு 17 என்ற நம்பர் வரும். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட வேறு எந்த ஒரு பேருமே உங்களுக்கு 17 என்ற நம்பரை தராது. இதை விட எந்த ஒரு பேருமே 17 நம்பர்ன்றது தராது. இதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. இப்ப நார்மலா பாருங்க, இதுல 32 8 4 2 கூட்டி பாருங்க, கடைசி மட்டும் வராது. 16 1 தான் உங்களுக்கு ஆன்சர். இப்ப எந்தெந்த நம்பரை நீங்கள் கூட்டினீங்களோ அந்தந்த நம்பருக்கு மட்டும் ஒன்றுகளை பிரதியிடவும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இந்த 16ன்றதுக்கு நேரம் 1ன்றதை பிரதியிடுறேன், 1ன்றதுக்கு நேரம் 1 பிரதியிடுறேன். இடையில இருக்க போற இவ்வளவு பகுதிகளுக்கும் நாங்க 0 போட்டு விட்டுருவோம். 0 0 0 இங்க 1 இருக்கு. இனி நீங்கள் வளமையா எழுதுற மாதிரி பார்த்து எழுதுங்க. 1 0 0 0 1 பேஸ் 2. இதுதான் ஆன்சர். சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இல்லோ நாங்கள் ஒரு ஸ்கேல் ஒன்று எழுதணும். முதலாவது 1 2 4 8 16 32 எழுதி போட்டு பிறகு தார நம்பருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் அந்தந்த இலக்கங்களை கூட்டி கூட்டி எங்களுக்கான ஒரு ஐடியாவை எடுக்கலாம். சோ 16 1 வேணும் என்றபடியால 16லயும் 1லயும் 1 போட்டு மிச்சம் எல்லாம் 0 போட வேணும். இடையில 0 போட்டா காணும். முன்னுக்கு வர 0க்கு பெருமானம் இல்லை, தேவையில்லை. சோ இந்த இடத்துல 1 0 0 0 1 என்றது ஆன்சரா வரும். இதை நாங்க செக் பண்ணி பார்க்கலாம். வளமையா 17 என்ற நம்பரை என்ன செய்வோம் என்று சொன்னால் 2ஆல பிரிக்கிறோம். நாங்க இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தட் நாங்கள் படிக்கிறது. 17 2ஆல பிரிச்சோம்னா 16 வரும். அப்ப மட்டம் தட்டினா 16,
அப்ப 8 முறையும் மிச்சம் ஒன்றும் வரும். சோ அடுத்தது வந்து இந்த 8 என்ற நம்பரை நீங்க 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 4 முறையும் மிச்சம் சைவரும் வரப்போகுது. திரும்ப இந்த 2ஆல பிரிக்கலாம் இந்த 4 என்ற நம்பரை 2 முறையும் மிச்சம் பாத்தீங்கன்னா சைவர் 2 வரும். சிம்பிளான ஒரு ஐடியா. இன்னும் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். 2ஆல பிரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முறையும் மிச்சம் சைவரும் வரும். பிறகு இதை கீழே இருந்து எழுதி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் ஆன்சர். சோ இதே ஆன்சர் தான் எங்களுக்கு இங்கேயும் வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு ஈஸியா வந்திருக்கு விட. ஸ்கேல் வந்து மேக் பண்ண வேணும். மேக் பண்ண ஸ்கேல்ல அந்த நம்பர்ஸை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேணும். கடைசியா எந்த நம்பர் வருதோ அதை பார்த்துட்டா ஓகே. இதுதான் ஈஸியா நாங்க டெசிமல்ல இருந்து பைனரிக்கு மாத்துறதுக்கான ஐடியா. சிம்பிளா விளங்கி இருக்கு. சோ இப்ப சிம்பிளா இன்னொரு எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சு பார்ப்போம். 2வது எக்ஸசைஸா நான் செய்ய போறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இதை ஃபுல்லாவே நான் ரிமூவ் பண்றேன். இங்க இருக்க போற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றேன். சோ இந்த இடத்துல நாங்கள் கேள்வி செய்யறதுக்காக 1, 2, 4, 8, 16, 32 இது நிப்பாட்டுவோம். நீங்க வேணுமெண்டா 64, 1 to 8 மட்டும் கொண்டு போகலாம். பெரிய நம்பர் கொண்டு போகலாம். மற்றும்படி தேவையில்லை. இப்ப எனக்கு வந்து 35 என்ற நம்பர் வேணும். 35 என்ற நம்பருக்கான பைனரி வேணும். எப்படி இந்த 35 பைனரியா எடுக்கலாம்டா என்னென்ன நம்பரை நாங்கள் கூட்ட வேணும் பார்க்க வேணும். பாருங்க சிம்பிளா கூட்டலாம். 32 கூட்ட வேணும். அப்பதான் 35 சரியா வரும். இன்னும் 3 காணாது. 3 காணாட்டி என்ன செய்யலாம்டா 2 அதை விட 1. இந்த 3 பேரையும் கூட்டினா 35 பேர் வேணும். சோ நீங்கள் ரவுண்ட் பண்ணின இடங்கள்ல மட்டும் என்னென்ன ஆன்சர் எழுதலாம்டா 1 எழுதலாம். அடுத்தது 2, அடுத்தது 1. இந்த 3 இடத்திலையும் தான் 1 வந்து மார்க் பண்ணுவீங்க. மிச்சமா இருக்கிற இடையில இருக்க போற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்கள் 0 நேமால மார்க் பண்ணலாம். சோ 16ல 0, 8ல 0, 4ல 0. சோ இதை நாங்கள் ஃபைனல் எழுதுவோமா இருந்தா அதான் இந்த ஆன்சர். 1 0 0 0 1 1 பேஸ் 2 வருதான் 35 ஆன்சர். சோ சிம்பிளா இதன் ஐடியாஸ் வந்து நீங்கள் இந்த எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஒரு டெசிமல் நம்பரை பைனரிக்கு மாத்திரன்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க பார்த்திருக்கோம். இந்த இடத்துல அடுத்ததான் நாங்க பார்க்க போறது பைனரியில இருந்து எப்படி டெசிமலுக்கு மாத்தலாம் பார்க்க போறோம். பைனரியில இருந்து டெசிமலுக்கு மாத்தணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு நம்பரோட எக்ஸாம்பிள் எழுதி கொள்வோம். 1 0 1 0 1. இந்த நம்பரை நாங்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் டெசிமலுக்கு மாத்தலாம். சோ டெசிமலுக்கு மாத்திரன்னு சொன்னால் அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான வே ஒன்று இருக்கு. இப்ப நாங்கள் கண்டபடி மாத்துறதுக்கு பிழைக்கு. சோ இப்ப 1 0 1 0 1 இந்த நம்பரை நான் இப்ப பேஸ் 10க்கு மாத்த வேணும் என்று சொன்னால் இதுக்கு நாங்கள் ஒரு வேற கலரால மார்க் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 1 இருக்கிற இடங்கள்ல அந்த 2 அடுக்குகள் எழுத 1 சைவருக்கு நேர 2, அடுத்தது 4, அடுத்தது 8, அடுத்தது 16. இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்குண்டா பின் நம்பர்ல இருந்து 1 2 4 8 16 எழுதி கொண்டு போகணும். அது முடியும் மட்டும் எழுதவன். நான் 16ஓட நிப்பாட்டினா அது முடிஞ்சு. ஏனி எந்தெந்த நம்பர்களுக்கு உங்களுக்கு 1 இருக்குதோ அதை சுத்தி வட்டம் போடும். இந்த 4க்கு நேர ஒரு 1 இருக்கு, 1ன்றதுக்கு நேர ஒரு 1 இருக்கு. இனி வட்டம் போட்ட இடப்பெருமானங்களை மட்டும்தான் கூட்டவன். வட்டம் போட்ட இடப்பெருமானங்களை மட்டும் கூட்டுறேன்டா அப்படி 16லயே ஒரு 1 இருக்கு. அப்ப 16 சக. 4லயே ஒரு 1 இருக்கு, 4 சக. 1ன்றதுலயே ஒரு 1 இருக்கு, சோ 1. 16 4 1 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 21 ஆன்சர் வரும். அடிவாத் இதுதான் விட. பைனரியில இருந்து டெசிமலுக்கு பாரதுக்கான ஒரு ஐடியா தான் நான் இதுல சொன்னேன். 21ன்றது பைனரியில இருந்து டெசிமலுக்கு மாற்றப்பட்ட ஆன்சரா இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் செய்வோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யறேன்னா ஒரு டிஃப்ரெண்டான நம்பர் 1 0 1 1 1 0 கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 1 0 1 1 1 0 இது வந்து என்ன செய்ய போறோம் பைனரியில தான் இருக்கு. இதை நீங்க என்ன செய்யணும் சொன்னால் டெசிமலுக்கு மாத்தவும் என்ன செய்வோம்.
அதே மெத்தட் தான். என்ன உங்களுக்கு அந்த நம்பர் லிமிட் வந்து கூடும் குறையும், அதான் பிரச்சனை. இப்ப நீ 1 இருக்கு, 2 இருக்கு, இதுக்கு நேர 4 எழுதுறேன், இதுக்கு நேர 8 எழுதுறேன். 1 2 4 8. இனி 16 இருக்கு, இங்கால 32 இருக்கு. இப்ப எந்தெந்த நம்பரை நீங்கள் கூட்டினால் இதுന്റെ ஆன்சர் வரும் பார்க்க வரும். இதுக்கு ஒரு ரெட் கலர் ஒன்று எடுத்தா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இந்த 32 கூட்ட வேணும். இனி அடுத்தது 8 கூட்ட வேணும், 4 கூட்ட வேணும், அடுத்தது வந்து 2 கூட்ட வேணும். அப்ப கூட்ட வேண்டிய ஆக்களை எல்லாம் எழுது கொண்டாங்க. 32 பிளஸ் 8 ஆட் பண்ண வேணும், பிளஸ் 4 ஆட் பண்ண வேணும், பிளஸ் 2 ஆட் பண்ண வேணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தோம் சொன்னால் 32 8 40, இஞ்சால 44 44 46. ഇതിന്റെ கடைசி ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னால் 46 பேஸ் 10. இப்படி சிம்பிளா நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் பைனரியில இருந்து டெசிமலுக்கு நாங்கள் ஒரு நம்பர் சிஸ்டத்தை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி டெசிமல்ல இருந்து பைனரிக்கு ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணலாம் ஈஸியான மெத்தட்ல. தென் பைனரியில இருந்து டெசிமல், டெசிமல்ல இருந்து பைனரி, இப்படி 2 விதமான கன்வர்ஷன் எப்படி பார்க்கலாம் ஃபைனலா பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு புது வீடியோல நாங்கள் இன்னொரு நியூ கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.